சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு நம்ம முத்துவும், மீனாவும் செல்வத்த ஜாமீன்ல வெளிய எடுக்கிறதுக்காக வக்கீல பார்க்க போயிருந்தாங்க இல்லையா? அங்க அந்த வக்கீலோட வீட்டுக்காரருக்கு அடிபட்டு கையில மாவு கட்டு போட்டிருக்கிறாரு. இப்ப அந்த வக்கீல் தான் அவருக்கு ஊட்டிலாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம முத்து, மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் செல்வத்தோட கேஸ பத்தி டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. இது ஆக்சிடென்ட் தானே, நார்மலா நடந்தது தானே, கவலைப்படாதீங்க நான் ஜாமீன்ல எடுத்து குடுத்துர்றேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறாங்க. இங்க செல்வத்தோட மனைவியும், ஃப்ரெண்ட்ஸும் போயி இந்த அருண மீட் பண்ணி எப்படியாச்சும் செல்வத்த விட சொல்லலாம் அப்படின்னு போனா, செல்வம் எப்படி பேசுவாப்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல மாட்டேங்கிறாப்புல, திட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ அடிக்கவே போயிடுறாப்புல அருணு. அந்த இடத்துக்கு நம்ம முத்துவும், மீனாவும் வந்துடுறாங்க. எப்படியோ சண்டைய பெருசா ஆக்காம விட்டு, செல்வத்தோட ஒய்ஃப கவலைப்படாதீங்க, நான் ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஏத்தி அனுப்பி வைக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நேரா வீட்டுக்கு தான் வராங்க முத்துவும், மீனாவும். இங்க ஸ்ருதியோட கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வீட்டுக்கு வருவா? அப்படிங்கிறத பத்தி விஜயா இருந்துகிட்டு, நம்ம அண்ணாமலைய போய் பேச சொல்றாப்ல. அண்ணாமலை நான் சொன்னா மட்டும் அவ கேட்க போறாளா? அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் தனியா ரூம்ல இருக்கும் பொழுது, இந்த ரோகிணி ஃபோன் பண்ணி மனோஜ ரொமான்டிக்கா பேசி, மனோஜோட மனச மாத்த முயற்சி பண்றாங்க. இந்த டைவர்ஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, ரோகிணிக்கு ஒரே வழி, மனோஜே எனக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான். வேற வழியே இல்ல. ஏன்னா கொஞ்ச நெஞ்ச ஃப்ராடா வந்து பண்ணியிருக்கு இந்த ரோகிணி. அதனால ஈஸியா டைவர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஆனா மனோஜே வேணாம் அப்படின்னு சொன்னா டைவர்ஸ் கிடைக்காது இல்லையா? அதுக்கு தான் இப்ப ரோகிணி பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கு. அப்கமிங்ல அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் இருக்கும் பொழுது ரவி வர்றாப்புல. வந்த உடனே முத்துவ கட்டிப்பிடிச்சு மன்னிப்புலாம் கேட்குறாப்புல. நானும் உன்னைய தப்பா நினைச்சுட்டேனேடா, என்னைய மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ரவி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க, முத்து பெருந்தன்மையா மன்னிச்சு விட, இப்படியே போய்க்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம ரவியோட பையில பாட்டில் சத்தம் கேட்குது. சரக்கு வாங்கிக்கிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு. இது மீனாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.